ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம தேங்காவை வச்சு சூப்பரான பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட நம்ம வீட்டில் அதிகமாக தேங்காய் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய்ன்றது இப்போ அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதை விட ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் அதிகமாக. இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுக்கிறோம் அப்படின்னா அதே அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் அரிசி மாவு எடுத்துகிட்டு அதில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம செஞ்சுக்கணும். இப்போ இந்த தேங்காய் துருவலை நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது, ஏன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா அப்புறம் மாவு யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் போல் தண்ணியை போட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காவோட அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் பூரியோட கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் வெறுமனா உள்ளே இருக்கிற தேங்காய் வந்து துருவி போட்டு செஞ்சோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கையில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு வந்து தண்ணி ஒரு ஸ்பூனு இல்லை 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் ஜஸ்ட்டு சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ஏன்னா ஈரப்பதம் இந்த தேங்காயில் இருக்கிறதே நமக்கு இந்த அரிசி மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா கலந்து ஜஸ்ட்டு லைட்டாக வந்து சுடு தண்ணி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எப்போவும் சப்பாத்தி பூரி மாவு வந்து எப்படி பிசைவோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்துடலாம். ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நான் பிசைஞ்ச அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணி போட்டிருக்கேன். இது பத்தாது, அதனால் இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேங்காய் அரைக்கும்போது வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் அது கொஞ்சமாக சேர்த்தாருங்க. ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ நம்ம கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு 1.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்பூன் அளவெல்லாம் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு 1.5 கப் மாவு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை கப் தேங்காய் துருவலுக்கு அரை கப்பில் இருந்து ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து அரிசி மாவு சேர்த்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நான் நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வந்துடுறேன். கையில் வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்ச அப்புறமா ஜஸ்ட்டு வந்து கையில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் இப்படி திரட்டினோம்னா ஒரே இடத்துல இது ஒரு ஷேப்புக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிட்டு கையில் இருக்க இந்த மாவுலாம் இப்படி தட்டி நல்லா வந்து நம்ம இதில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து கையில் வந்து எல்லா பக்கமும் இருக்கிற மாவும் அந்த மாவோடு வந்து சேர்ந்துக்கும். அதோட பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி லைட்டாக மாவு இருக்குது இல்லையா, அதுவும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து எண்ணெய் கொஞ்சமாக சேருங்க. நான் வந்து அதிகமாக எண்ணெய் சேர்க்கலை, ஜஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இது ஒன்றோட சேர்த்து ஜஸ்ட்டு நமக்கு அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக மட்டும், மற்றபடி கையில் இருக்கிற மாவும் சேர்ந்து இதில் வந்துடும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டி இருந்தாலும் அதுவும் வந்து ஒட்டிட்டு வந்துடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே செஞ்சுருங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் செஞ்சால் ஓகே. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வந்து வச்சிடாதீங்க. அதுக்கு ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா புளிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இப்போ காலையில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சுட்டு கூட அப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் மாவு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அப்படியே வந்து உடனே செஞ்சுருங்க. ஒரு 2 மணி நேரம்னா ஓகே. அதுக்கு மேலே ஒரு 4 மணி நேரம்லாம் வச்சிங்கன்னா புளிப்புத்தன்மை வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் போட்டு சமைச்சோம்னா நைட்டு சாப்பிடும்போது எப்படி ஜஸ்ட்டாக புளிப்புத்தன்மை மாதிரி ஆகிடும், குழம்பு ஏதாவது அந்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து செஞ்சுருங்க. இப்போ நான் இதை நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள், சாஃப்டாக இருக்குது மாவு பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நான் இதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாவு எந்த அளவுக்கு இந்த மாவு சாஃப்டாக இருக்குன்னா கையில் இப்படி புட்டிங்கன்னா அப்படியே வந்து வந்துடும் பாருங்கள். அப்படியே உடஞ்சி வர மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். இது எவ்வளோ மாவு இருக்கோ அதுலேருந்து கொஞ்சமாக உருட்டி ஒரு சின்ன உருண்டை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த செய்யும்போது கரெக்டாக இருக்கும். டக்குன்னு நம்ம இந்த பக்கம் செஞ்சுட்டு அந்த பக்கம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டு அதை தடவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மாவு வச்சு அதுக்கு மேலே இன்னொரு கவரை வச்சு இந்த மாதிரி ஒரு தட்டோ இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஒரு பொருள் வச்சு இப்படி அழுத்துனீங்கன்னா
பாருங்கள் அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா நம்ம ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு முன்னே எப்படி ஷேப் பண்ணுவோமோ அந்த மாதிரி கையில் நல்லா திரட்டி, கையில் வந்து 2 கை உள்ளங்கையில் நடுவில் வச்சு நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் தட்டினோம்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் கவர் மேலே மாவு வச்சு இன்னொரு கவர் மேலே வைக்கும்போது லைட்டாக எண்ணெய் வந்து அந்த கவரில் போட்டுட்டு தட்டு வச்சு லைட்டாக அழுத்தினோம்னா போதுங்க, உடனே இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து இப்படி பாருங்கள், கொஞ்சம் நேரம் பொறுத்து இந்த மாதிரி நல்லா உப்பிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா செம்ம சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பூரி ரெடி ஆகிடும். இதை வந்து நிறைய பேர் நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு மடித்து செய்ய போகிறோம்னு நினச்சி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க, நம்ம டேரெக்டாகவே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா பூரி வந்து உப்பின்னு செம்ம சாஃப்டாகவும் சூப்பரான டேஸ்ட்லேயும் வந்துடும். இப்போ இந்த மாதிரி 2 பக்கம் போட்டு திருப்பி விட்டு, உங்களுக்கு ஒயிட் கலராக இருந்தால் ஓகேனா நீங்கள் உடனே எடுத்துடலாம். இல்லை இந்த மாதிரி கலர் இருந்தால் ஓகேனா இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும். ஒரு சிலர் வந்து பூரி வெள்ளை கலரில் இருக்கும்போது எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். ஒரு சிலர் வந்து நல்லா ப்ரௌனான அப்புறமா அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதே போல் தான் இதுவும், உங்களுக்கு லைட்டான அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி. இப்போ லைட்டாக எண்ணெய் இந்த மாதிரி வச்சு கவரை இப்படி போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு, நான் வந்து ரொம்ப அதிகமாக கூட ப்ரெஸ் பண்ணலைங்க, ஜஸ்ட் லைட்டாக தான் இப்படி ப்ரெஸ் பண்ணேன். ஏன்னா மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உடஞ்சுமே இருக்காது. ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப சைடில் உடையுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிண்ணம் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. பாருங்கள், நான் ஒரே கையில் வந்து இதை அழுத்தி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்துடுதுன்னு. அவ்வளோதான். இதே போல் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு பூரி வந்து சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பூரியை நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் திக்கான மாவு வந்து நம்ம அந்த அந்த அழுத்தணும் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதிகமாக மாவு வச்சும் தேய்ச்சிக்கலாம். இது சப்பாத்தி மாவாக இருந்தால் நம்ம வந்து ரொம்ப குட்டியாக வச்சு தேய்ச்சிருந்தோம்னா அது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் தான் நமக்கு பூரி வந்து ரொம்ப நல்லா உப்பி வரும், அந்த மாதிரி இருக்கும். அதோடு வந்து கொஞ்சம் கனமாயிட்டால் உள்ளுக்குள்ளே வேகாது, அந்த மாதிரிலாம் பார்ப்போம். இது வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம டைரெக்டாக வந்து கொஞ்சம் திக்காக இருந்தாலுமே ஓகே. ஃபஸ்ட்டு கையில் 2 கையில் உள்ளங்கையில் வச்சு உருட்டும் போதே நம்ம நல்லா சைஸாக உருட்டி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வச்சு இப்படி லைட்டாக அமுக்கி விட்டு இப்படி பூரி சுட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பூரி வருது. எண்ணெய் வந்து கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பூரி செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம். ரொம்ப கம்மியான லோ ஃப்ளேமில் இருந்ததுன்னா நம்ம நார்மல் பூரி எப்படியோ அப்படி தான் அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வந்து ஃப்ளேமை கரெக்டாக வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேமில். இப்போ பூரி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.